Hey, hi. Very good evening to my dear lovely students. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. It's my pleasure and honor to welcome everyone to this orientation program about the High Diploma in English course. I think my voice is audible for all of you guys. Okay, students, நான் பேசுறது கேக்குதா உங்க எல்லாருக்கும்? கொஞ்சம் ஒரு மெசேஜ் தாங்க. Yes, sir. Yes, can hear, sir. Yes, sir. All right, thank you so much, guys. Okay, I'm just going to mute everybody for some time. Okay. Yes, okay. Without wasting our time, let's get started. Okay. ஸோ நிறைய பேர் வந்து எங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதற்கு இணங்க நாங்கள் இந்த ஹை டிப்ளமா இன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் முதலாவதாக இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கக்கூடியவங்க எல்லாரையும் நான் ஈஷிஃப்ட் கேம்பஸ் சார்பாக ஐ வார்ம்லி வெல்கம் எவ்ரி ஒன் ஹியர். ஓகே. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க பர்சனலா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன அது என்ன இது என்னன்னு சொல்லி பல ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ we can understand how much like interested you are, okay, in this course. நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க இந்த கோர்ஸ்ல சொல்லி நாங்க எங்களால விளங்கி கொள்ளையிலும், ரைட்டா? ஸோ அந்த அடிப்படையில பிள்ளைகள் முதலாவதாக I would like to give you a little bit introduction about our eShift campus, okay? eShift campusனா யாரு என்னன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று உங்களுக்கு முதல்ல நான் தாரேன். Okay, right? Who are we? So we are one of the government registered campuses, okay? ஸோ நிறைய கேம்பஸ் அவுட் சைட்ல இருக்கு. அதுல நாங்களும் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு campus தான் எங்களோட eShift campus. So I think you might be wondering about why they have chosen this name, right? So உங்களுக்கு எல்லாம் யோசனை வரும் சிலாக்களுக்கு வந்து ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க eShift என்று சொல்லி, என்ன what is the wisdom behind this? ஓகே, இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஞானம் என்னன்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டிருப்பீங்க சிலாக்கள். ஓகே, அந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்க ஏன் இந்த eShiftன்னு பேர் வச்சிருக்கோம்டா, we know pretty well that everything has been changed from the traditional method to the digitalized pattern. Okay, எல்லாமே நமக்கு தெரியும். இப்பத்தைய காலத்துல ட்ரெடிஷனல் முறையில இருந்து நம்ம வளமையா செஞ்ச முறையில இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இல்லையா? இந்த பேங்கிங் சிஸ்டம்ல இருந்து கோல் கதைக்கிறதுல இருந்து மெசேஜ் அது இதுன்னு எல்லாமே டிஜிட்டலுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளோட எஜுகேஷன் என்ன ஸ்டடீஸும் என்ன செஞ்சிருக்கு, ட்ரெடிஷனல் முறை, ஓகே, பழைய காலத்து முறை கிளாஸ் ரூம்ல இருந்து இப்போ ஆன்லைனுக்கு எங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிருக்கு. அப்ப இங்க ஒரு எஜுகேஷன் ஷிஃப்ட் ஒன்று நடந்திருக்கு இல்லையா? ரைட். ஸோ அதனாலதான் நாங்க ஷிஃப்ட்னு வச்சிருக்கோம். எஜுகேஷனல் ஷிஃப்ட்டை தான் நாங்க பல டிஸ்கஷனுக்கு மத்தியில ஒரு மீட்டிங் வச்சு நாங்க ஷிஃப்ட்னு நேம் சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, so we offer a range of vocational courses such as currently we've been running diploma in English and diploma in IT, and we are on the go to start other diploma programs very soon. Okay, நாங்கள் கரண்டா டிப்ளமா இன் இங்கிலீஷும் அதே போல் ஐடியும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த டிப்ளமா கோர்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அந்த அடிப்படையில் பிள்ளைகள் டிப்ளமா இன் இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு வரவேற்பு கொண்டு இருக்கு எங்க ஈஷிஃப்ட் கேம்பஸுக்கு மற்ற இடங்களை விட. ஓகே, ஸோ ஆரம்பத்துல எங்கிட்ட ஜாயின் பண்ண பிள்ளைகள் ஜஸ்ட் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எங்கட டிப்ளமா இன் இங்கிலீஷ்ல ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ரைட்? ஸோ மற்ற இடங்கள் மாதிரி இல்லாம நாங்க கொஞ்சம் யுனிக்காவே ரொம்ப ஸ்பெஷலா செய்யறோம் எங்கட டிப்ளமா இன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம். ப்ராக்டிக்கல் ஓரியன்டா எங்களோட டிப்ளமா ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து நீங்க எங்களோட கேம்பஸ் ஈஷிஃப்ட் கேம்பஸ் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸாக சக்சஸ்ஃபுல் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸாக நாங்கள் எங்களோட பிள்ளைகளை மாத்திருக்கோம்னு சொல்லி நீங்க அதுல செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல we have the website, okay, so you can search on the search bar like eShift campus. eShift campus னு கூகுள் சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணீங்கன்னா எங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல வரும், ரைட்? ஸோ அதே போல நிறைய பிள்ளைகளோட ஃபீட்பேக் இருக்கு எங்களோட வெப்சைட்லயும் இருக்கு, அதே போல எங்களோட யூடியூப் சேனல்லையும் இருக்கு. முதல் வந்து நாங்க எங்களோட பேரை eShift இன்டர்நேஷனல் அகாடமின்னு வச்சிருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் எங்களுக்கு eShift கேம்பஸ் நேம் அப்ரூவ் ஆகாதனால அந்த பேர், அதுக்கு பிறகு எங்களோட சக்சஸ் ரேட் எல்லாம் எடுத்த பின்னால நாங்க இந்த பேருக்கு அப்ளை பண்ணினோம், எங்களுக்கு அந்த பேர் ரெஜிஸ்டர் ஆகி வந்திருக்கு, ரைட்? ஸோ அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இப்ப இந்த ஹை டிப்ளமா பத்தி பார்ப்போம், ரைட்டா? So I think this is the right time to explain every detail about the high diploma course. I guess so, right? So students எல்லாரும் அதுக்கு தானே வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க. கேள்வி கேட்டதும் அதுக்கு தான். முதலாவது கேள்வி உங்களுக்கு வரும், ஃபீ எவ்வளவு சார், பேமெண்ட் என்ன மாதிரி, எப்படி பேமெண்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லி, ரைட்? முதலாவது அந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் முன்னால உங்களுக்கு வந்து ஹை டிப்ளமான்ற சில விஷயத்தை நான் உங்களுக்கு முதல்ல சின்ன ஒரு இன்ட்ரோ ஒன்று தாரேன், ரைட்?
இல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால ஹையர் டிப்ளமா, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? பெனிஃபிட்ஸ் என்ன இந்த ஹையர் டிப்ளமா செய்யறதுனால? பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹையர் டிப்ளமான்னு சொல்றது உங்களோட எஜுகேஷன்ல ஒரு அடுத்த கட்ட லெவல். முதலாவது உங்களுக்கு ஆக பேசிக் குவாலிஃபிகேஷன் சொன்னா அந்த ஓஎல், இந்த ஆர்டினரி லெவல் எக்ஸாம் எடுப்பீங்க, ஓஎல், ரைட்? அந்த ஓஎலுக்கு பின்னால நீங்க எடுக்கிறது தான் அந்த ஏஎல், ரைட்? அட்வான்ஸ் லெவல். இதுக்கு பிறகு உங்களோட ஸ்டடீஸ் நீங்க அப்கிரேட் பண்ணணும், ரைட்? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது ஹையர் டிப்ளமா. ஓகே, அட்வான்ஸ் லெவலுக்கு போறோம் இருக்கு பிள்ளைகள், டிப்ளமா இருக்குது, அட்வான்ஸ் டிப்ளமான்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி ஹையர் டிப்ளமா, இதுக்காக டிகிரி, மாஸ்டர்ஸ், பிஹெச்டின்னு சொல்லி இப்படி எல்லாம் வேறு இருக்கு நமக்கு ஸ்டடீஸ் எல்லாம், ரைட்? அப்ப அந்த அடிப்படையில முதலாவது விஷயம் என்ன, உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட எஜுகேஷனை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்க. அதுவும் எதுல? இங்கிலீஷ்ல. அதான் ஹையர் டிப்ளமா இன் இங்கிலீஷ், ரைட்? அப்போ அடுத்தது வந்து ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? இங்கிலீஷ்ல பொதுவா எங்கேயுமே மார்க்கெட் தான், எங்கேயுமே. இங்கிலீஷ்ல பொதுவா ஒரு ஹை டிப்ளமா ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா எங்கேயும் மார்க்கெட். கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல நீங்க டீச்சிங்கோ அல்லது இங்கிலீஷ் சம்பந்தமாக எந்த ஜாப்புக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம், ரைட்? என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ல உங்களுக்கு ஹை டிப்ளமா அல்லது டிகிரி முடிச்சா ஓகேன்ற மாதிரி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம்? தாராளமாக நீங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய என்ன செய்வீங்க? ஒரு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க, சரியா? ஸோ முக்கியமான விஷயம் இதான் ஹை டிப்ளமா கோர்ஸ் சம்பந்தமாக. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து வேற வேற ஃபீல்ட்ல இருப்பீங்க யூனிவர்சிட்டிகள்ல. ஆர்ட்ஸ்ல பிஏ முடிச்சுப்பீங்க, அதுல பிஏ, இதுல பிஏன்னு பல டிகிரி செஞ்சிருப்பீங்க. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லைங்களா? இங்கிலீஷ் என்னால ஆசை உண்டு இருக்கு, என்னால டிப்ளமாவோ ஹை டிப்ளமாவோ கொஞ்சம் என்னால செஞ்சு கொள்ளணும் போல இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதே சந்தர்ப்பத்துல பிள்ளைகள், முதலாவது நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். யாருக்கெல்லாம் ஹையர் டிப்ளமா இன் இங்கிலீஷ் கவர்மெண்ட் சைட்ல, ஓகே, ஐ மீன் யூனிவர்சிட்டிஸ்ல செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ டெஃபினெட்லி செய்யுங்க யூனிவர்சிட்டியில. ஏன்னா பெஸ்ட் வந்து அதான் நம்மளோட கவர்மெண்ட் செக்டர்ஸ் யூனிவர்சிட்டியில செய்யறது, ரைட்? இப்ப அதை தாண்டி சில ஆளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்குமே பிள்ளைகள். எங்களுக்கு ஆசை இருக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்ல ஒரு இதா வரணும், நல்ல ஒரு ஹை டிப்ளமா எடுக்கணும், ஸ்டாண்டர்டா படிக்கணும்னு சொல்லி. ஐ திங்க் யூ ஹேவ் த லவ் ஃபார் இங்கிலீஷ், ஓகே? உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒரு லவ் ஒன்று இருக்கும். அப்ப அப்படி அந்த ஆசைகள் நிராசை அடைகிற சந்தர்ப்பத்துல so we are for you right here, உங்களுக்காகத்தான் இந்த ஹை டிப்ளமா இன் இங்கிலீஷ் கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ரைட்? அப்ப நீங்க யோசிப்பீங்க, சார் பல இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து எல்லாமே ஹை டிப்ளமான்னு நிறைய இடங்கள்ல நடக்குது, ஏன் சார் நாங்க இ ஷிஃப்ட் சூஸ் பண்ணணும்? why? So what is the special stuff you have, guys? Okay, I can understand your mindset. Okay, I can understand what your brain is talking. Okay, உங்களோட மூளை என்ன பேசுதுன்னு எங்களாலையும் விளங்கி கொள்ளலாம். ஏன் சார் நாங்க இ ஷிஃப்ட் சூஸ் பண்ணணும்? இல்லையாவுமா? எல்லாருக்கும் ஒரு கேள்விதானே. நிறைய இடங்கள்ல அப்படி சொல்ல மாட்டாங்க, சில இடங்கள்ல சொல்லுவாங்க. ஏன் நாங்க இ ஷிஃப்ட சூஸ் பண்ணணும்? நிறைய கேம்பஸ்ல இருக்கு, அது இதுன்னு சொல்லி நிறைய கேம்பஸ் எல்லாத்துலயும் நடக்குது. என்னத்துக்காக? நீங்க என்ன யூனிக்னஸ், உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இல்லையா? உங்களுக்கு நாங்க உங்கள்கிட்ட ஜாயின் பண்றதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ரைட்? So firstly, I would tell you that we have highly qualified and experienced lecturers. எங்கிட்ட இருக்கிறது வந்து பிள்ளைகள் ஹை குவாலிஃபைடான, அதே போல யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் மாதிரி தான் எங்கிட்ட இருக்காங்க. ஒருத்தரும் அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல படிப்பிக்கிறார்கள் கூட எங்கிட்ட இல்ல. எல்லாமே யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் மாதிரி, யூனிவர்சிட்டியில டீச் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய லெக்சர் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய லெக்சரர்ஸ் மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம், ரைட்? அதுவும் ஸ்பெஷலா இங்கிலீஷ டீச் பண்றதுக்குண்டே டிகிரி முடிச்சார்கள். ஓகே, பிஏ இன் இங்கிலீஷும் பிஏ ஹான்ஸ் இன் டெசல்னு சொல்லி ஒரு டிகிரி இருக்கு, டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். அப்ப இங்கிலீஷ வந்து டீச் பண்றதுக்குண்டே ஒரு ஸ்பெஷல் டிகிரியை முடிச்சாக்கள் தான் நாங்க வச்சிருக்கோம் எங்களோட லெக்சரர் பேனல்ல. சோ அந்த அடிப்படையில முதலாவது பாயிண்ட் அது. ரெண்டாவது வந்து ஹை ஸ்டாண்டர்ட் சிலபஸ். என்ன சார் ஹை ஸ்டாண்டர்ட் சிலபஸ்? நீங்க தற்காலத்துல உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயத்தை கொண்டு பல டிஸ்கஷன்ஸுக்கு மத்தியில 2-3 சீனியர் லெக்சரர்ஸ் மாதிரி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹெட் மார் அவங்களோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நாங்க பெஸ்டா ஒரு ஸ்டாண்டர்டான சிலபஸ் வச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கு நாங்க ஷோ பண்ணுவோம். ஓகே, ரைட்? So அடுத்தது வந்து மூணாவது important point that we have is practical and assessment oriented. என்ன சார் practical and assessment? What do you mean by this?
மற்ற இடங்கள் எல்லாம் என்னென்னு சொல்லி எக்ஸாம் இருக்கும், அது இருக்கும். அது என்ன சார், எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டா தான் உங்களுக்கு நடக்கும். எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பிள்ளைகள் அடுத்த ஸ்லைட்ல என்னென்னு ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஃபிளெக்சிபிள் லேர்னிங். என்ன சார் ஃபிளெக்சிபிள் லேர்னிங்? இருந்த இடத்துல இருந்தே படிக்கலாம், எனி டைம் படிக்கலாம், அவ்வளவுதான். கண்டிஷன் இல்ல, இந்த டைம் தான் நீங்க படிக்கணும்ன்ற கண்டிஷன். there is no condition for anyone, right? So flexible learning, you can learn anywhere you are, you can learn anytime, right? So அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஈஷிப்டை ஏன் சூஸ் பண்ணணும்ன்றதுக்கான காரணம் என்னன்னா, யூஜிசி ரெகக்னைஸ்ட் சர்டிபிகேட், அதோட சேர்த்து இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் சர்டிபிகேட்டும் இருக்கு, ரைட்? 2 சர்டிபிகேட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். ஒன்று யூஜிசி ரெகக்னைஸ்ட் சர்டிபிகேட், அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் சர்டிபிகேட் இருக்கு. அடுத்தது கடைசியா முக்கியமான விஷயம் என்ன, அஃபோர்டபுள் அண்ட் பெஸ்ட் பேமெண்ட் பிளான்ஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். உங்களோட நிறைய பேருடைய கேள்விக்கான பதில் இதுதான். என்ன சார் அஃபோர்டபுள் பேமெண்ட்னா என்னன்னு சொல்லுங்க சார் கேட்கறதுக்கு. we are waiting for that one, right? ஓகே பிள்ளைகள், சரி எல்லாத்தையும் நாங்க ரிவீல் பண்ணுவோம், ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவோம். so no problem, just chill, relax, okay? அதுல முதலாவதா வந்து நான் சொன்ன மாதிரி highly qualified lecturers, right? Meet our faculty members. This is me. Firstly, I'm here. I am Azim, founder, CEO and the managing director of eShift Campus, okay? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நான் தான். இந்த பேர் போட்டிருக்கேன் அசீம். இந்த மாதிரி அழகா இருக்க மாட்டேன் பிள்ளைகள், கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் ஏஜ்டா இருக்கேன். இது கொஞ்சம் யங்கா எடுத்த போட்டோ இது, ரைட்? ஓகே, தட்ஸ் ஃபைன், ரைட்? So you can learn, you can go through this my qualification. Qualification கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இதுல, ரைட்? ஓகே, ஸோ டிகிரி முடிச்சிருக்கோம், அதே போல டிப்ளமா எல்லாம் செஞ்சிருக்கோம். நிறைய டிப்ளமாஸ் எல்லாத்தையும் போடுறதுக்கு இடம் போதாது. அதே போல நாங்க கரண்டா டிகிரிகள் பல இன்ஸ்டிடியூஷன் செஞ்சு கொண்டும் இருக்கோம். This is MHM Hakmas co-founder, right? My partner, and he's been working as an assistant lecturer at SUSL at Southeastern University of Sri Lanka. Okay, Southeastern University படிக்கிற பிள்ளைகள் இவரை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வயசு போனவர் தான், பாக்குறதுக்கு கொஞ்சம் யங்கா இருக்காருன்னு ஏமாந்துடக்கூடாது. கொஞ்சம் என்ன வயசு போனாலும் இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல. ஓகே, that's fine, right? Okay, Hakmas, are you there? Hakmas, right, just wait, I think Hakmas, can you hear me? Yes, I can hear you. You right, can go okay. ahead. Yes, okay, fine, right, okay. Yeah. So just for something, right? Yeah. Okay guys, right, அப்ப அந்த அடிப்படையில பிள்ளைகள் இது ஹக்மஸ் co-founder, right? அப்ப இவரை பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் யூனிவர்சிட்டியில இருக்கிறார்கள், யூனிவர்சிட்டியில சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருக்கிறார்கள், இவரை பார்த்திருப்பேன். இதை தாண்டிங்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைல. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு லெக்சரமா இருக்காங்க. அப்ப எல்லாரையுமே ரிவீல் பண்ணிடலாது. அதுல மெயினா இப்ப நாங்க இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, ரைட்? நிஷ்கா மிஸ் இருக்காங்க, மிஃப்ரா மிஸ், அஸ்னி மிஸ் நூரால் இருக்காங்க, லிஸ்னி மிஸ் நூரால் இருக்காங்க, ரைட்? இப்படி இன்னும் கொஞ்சம் பேர், நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? இன்னொருத்தர் கட்டார்ல படிப்பிக்கிற ஒரு ஆள் எங்களோட லெக்சர் பேனல் இருக்காங்க. இப்படி எல்லாரையும் சொல்றதுக்கு இயலாது, எல்லாரையும் இது பண்ண இயலாது. மெயினா உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் யோர் qualified lecturer panel, everybody. You need to understand that first of all. And now let's move on to the next thing. High standard syllabus. என்ன சார் இது high standard syllabus? கொஞ்சம் சொல்லுங்க. ரைட், ஓகே, ஃபைன். இப்ப ஃபர்ஸ்ட் செமி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு சொல்லி எல்லாமே போடுறதுக்கு டைம் இல்லை. எல்லா செமியில உள்ள இதையும் நாங்க காட்டுறதுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு இன்னைக்கும் டைம் போதாது. எல்லா விஷயம் பேசணும் இல்லையா? கடைசியில கொஸ்டின் நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதனால எல்லா செமியில உள்ள சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு காட்டுறதுக்கு நேரம் இல்லை. நாங்க அதை உங்களுக்கு அனுப்புவோம், ஓகே, குரூப்ல. ஆல்ரைட். So firstly, first semester, effective communication skills and listening skills. உங்களுக்கு பெஸ்டா கம்யூனிகேஷன் ஸ்கில், என்னென்ன கம்யூனிகேஷன், எப்படி ஒரு கம்யூனிகேட் பண்ணணும், என்ன மாதிரி கன்வர்சேஷன் பில்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தியரி பேஸ்டா உங்களுக்கு கம்ப்ளீட் நாங்க இதை கைட் பண்ணுவோம். லிஸ்னிங் ஸ்கில்ஸ்ல IELTS ரிலேட்டடான லிஸ்னிங் என்ன, எப்படி வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி லிஸ்னிங் ஸ்கில்ஸ் நாங்க கவர் பண்ணுவோம், ஓகே? அதே போல லிங்குவிஸ்டிக், இன்ட்ரோடக்ஷன் டு லிங்குவிஸ்டிக்ஸ், ரைட்? ஸோ சவுண்டுகள், இங்கிலீஷ் சவுண்டுகள் எப்படி வெளியாகுது, அடுத்தது சவுண்ட் பேட்டர்ன் எப்படி நாங்க பிளெண்ட் பண்றது, எப்படி சவுண்டுகள் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள் படிப்போம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர், ஓகே? அடுத்து தேர்ட் ஒன் அகடமிக் ரைட்டிங். அகடமிக் ரைட்டிங் 1 அப்படின்னு சொன்னா அதுல அகடமிக் ரைட்டிங் நாங்க பிரிச்சிருக்கோம், பார்ட்டா நான் ஒவ்வொரு செமிக்கு ஒவ்வொன்று போட்டிருக்கோம். அதனால பேசிக்கா உள்ள அகடமிக் ரைட்டிங் இதுல வரும். அடுத்து வந்து ரீடிங் அண்ட் வொக்காபுலரி டெவலப்மெண்ட், ரைட்? ஃபர்ஸ்ட் செமினால பிள்ளைகள் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கா தான் போகும். எப்பவுமே எடுத்தோன்னே பிறந்த பிள்ளைக்கு நம்ம 10ஆம் ஆண்டு புக்கை கொடுத்தா ஓடிடும் அந்த பிள்ளை இல்லையா? பிறந்த பிள்ளைக்கு அந்த கிறுக்கிறதையும் அந்த முட்டை போடுறதையும் தான் பழக்கணும். அவங்களுக்கு 10ஆம் ஆண்டு புக் கொடுக்கல.
அதே மாதிரி 2 3 4 5 6ன்னு போக போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் செமில கொஞ்சம் நார்மலா எல்லாருக்கும் ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த செமில அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் விளங்கிச்சா. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் 2ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அடுத்து லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர், அடுத்து அகடமிக் ரைட்டிங். அடுத்து வந்து இதுல செகண்ட் செமில முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு, இன்ட்ரடக்ஷன் டு டீச்சிங் மெத்தடாலஜி. ரைட், இதான் முக்கியமான பார்ட். ரைட்டா, டீச்சிங் மெத்தடாலஜி, டீச்சிங் எப்படி பண்றது, எந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எப்படி டீச் பண்ணணும், எப்படி நீங்க அவங்களோட நடந்து கொள்ளணும்ன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த செக்ஷனுக்குள்ள வரும். அடுத்த செமில இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சுவாரஸ்யமான சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. ரைட், ஓகே, நாங்க எல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணுவோம் பிள்ளைகள். So don't worry about that one. So guys, this is the high standard syllabus we have. Okay, fine, right. Let's move on to the next slide, which is the duration and class system, right? இப்ப ப்ராக்டிக்கல் அப்ரோச் நாங்க சொல்லியிருந்தோம் உங்களுக்கு எங்களோட செஷன்ல. மூணாவது பாயிண்ட் என்ன, முதலாவது சொன்னோம் எங்களோட ஹை குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சரர் பேனல், அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் சிலபஸ், அடுத்தது வந்து என்ன ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் பேஸ்டுன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ரைட்டா, அதுக்கு முதல்ல வந்து டியூரேஷனை பார்ப்போம். இந்த கோர்ஸ் வந்து பிள்ளைகள் ஹையர் டிப்ளமா என்றதுனால 18 months, right? Just 1.5 year. Okay, so சில இடங்கள்ல 2 years நடக்கும், சில இடங்கள்ல 16 months நடக்கும். 18 months is standard. Okay, 18 மாசங்கள் நடக்க போகுது. ரைட்டா, ஸோ பிள்ளைகள் இது வந்து ஹையர் டிப்ளமா. நான் அதையும் தெளிவுபடுத்திக் கொள்வேன். சில டிப்ளமா நினைச்சுக்குவீங்க, ஹையர் டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா கூட இல்ல, ஹையர் டிப்ளமா. ரைட், NVQ level 5 ஈக்குவல். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கிளாஸ் எப்படி நடக்கும் சார்? வீக்லி 2 classes we have, right? Monday and Tuesday. இதான் உங்களோட கிளாஸ் ஸ்லாட்ஸ். ரைட்டா, எப்ப டைம் சார்? எல்லாருமே காலையில ஒர்க் போறாக்கள், கொஞ்சம் வீட்டுல சமைக்கிறாக்கள், அதே போல புள்ளக்குட்டியை பாக்குறாக்கள்னு சொல்லி எல்லாரும் I think you must be busy with your daily routine, right? So nobody is exceptional from that one. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாமே பிளெக்சிபிளான டைம் போட்டிருக்கோம். என்ன, 8:15 PM, 8:15 PM இருந்து 9:45, 8:15 to 8:30 ஸ்டார்ட் ஆகும். அதே போல 9:45 10க்குள்ள உங்களோட செஷன் முடியும். ரைட்டா, மாறி மாறி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு லெக்சர் மாறி மாறி உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓகே, ஹை டிப்ளமால ஒவ்வொரு சப்ஜெக்டையும். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் அடுத்தது வந்து முக்கியமான நான் சொன்ன மாதிரி என்ன, ப்ராக்டிக்கல் அண்ட் அசஸ்மெண்ட் ஓரியன்டட். What do you mean by this? Right, this is an important part. Okay, முதலாவது, no exams, no pressure. எக்ஸாம் கிடையாது. சிலாக்களுக்கு இப்பதான் மூச்சுவாங்க, அப்பாடா எக்ஸாம் இல்லையா, ரொம்ப நிம்மதின்னு யோசிப்பீங்க. ரைட், yeah, I can understand, I can read your mind. Okay, நீங்க யோசிக்கிறது விளங்குது பிள்ளைகள். ரைட், அப்ப எக்ஸாம் இல்ல பிள்ளைகள். எக்ஸாம வச்சா என்ன நடக்கும்? எக்ஸாம்ல தார அந்த துண்டை மட்டும் பாடமாக்கிட்டு வருவீங்க இல்லையா? That's true actually, because we were யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர். நாங்களும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்த ஆக்கள் தான். அப்ப எக்ஸாம் நடக்கக்குள்ள அந்த துண்டை மட்டும் லைட்டா பார்த்துட்டு கொஞ்சம் பாடமாக்கிட்டு போற அப்படிலாம் இருக்கு. அதனால உங்களுக்கு எக்ஸாம் இல்ல, ப்ரெஷர் தேவையில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். அசஸ்மெண்ட் பேஸ்ட், அசஸ்மெண்ட் அண்ட் பிரசன்டேஷன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடியும் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாங்க அசஸ்மெண்ட் ஒன்று தருவோம், அசைன்மெண்ட் ஒன்று. ரைட்டா, அதே போல சில சப்ஜெக்ட்ஸ்ல பிரசன்டேஷனும் தருவோம். இதனால என்ன நடக்குது சொல்லுங்க அப்ப பிள்ளைகள்? உங்களுக்கு அசைன்மெண்ட் செய்யும் பொழுது நீங்க சும்மா செய்வீங்களா? நிறைய இடத்துல தேடுவீங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணுவீங்க. ஒரு டாபிக் தந்து அந்த டாபிக்ல யார் யார் எவன்லாம் என்ன சொல்லியிருக்கானோ போய் தேடும் பொழுது என்ன நடக்கும் சொல்லுங்க? அப்போ உங்களோட ஸ்கில்ஸ் அப்படி இம்ப்ரூவ் ஆகுது. நீங்க யூ ஆர் நாட் அ புக் வார்ம், நீங்க புத்தக பூச்சியா இருக்க மாட்டீங்க. விளங்குதா? அசைன்மெண்ட் தரும்போது இந்த டாபிக்ல அது சம்பந்தமா எங்கெங்க தகவல் இருக்கு, என்னென்ன யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ கம்ப்ளீட்டா ஒரு டேட்டா பேஸ்ல அனலைஸ் பண்ணி தேடுவீங்க. தேடும் பொழுது உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்க போகுது பிள்ளைகள். சும்மா புக்ல பார்த்து எழுதிட்டு வாங்கன்னா அது புக் வார்ம். ஓகே, நீங்க புத்தக பூச்சியாக போறல, நீங்க ஒரு நாலேஜ் கேதர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக நாங்க உங்களை மாத்த போறோம். ஓகே, வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி ஃபர்ஸ்ட்லி. ஓகே, இறைவனுடைய அருளோடு. அடுத்து பிரசன்டேஷன். சில சப்ஜெக்ட்ஸ்ல சில டாபிக்ஸுக்கு பிரசன்டேஷன் வரும். அப்ப என்ன நடக்கும்? நீங்க ஷோ பண்ண போறீங்க உங்களோட ஸ்கில்ல, உங்களோட ஸ்பீக்கிங் திறமை எங்களுக்கு காட்ட போறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஐயோ பயமா இருக்கே, நெஞ்செல்லாம் அடைக்குது, வயிற்றுக்குள்ள என்னமோ செய்யுதேலாம் இல்ல பிள்ளை. நோ நோ, கம் ஆன், டோன்ட் திங்க் தட் வே. அந்த மாதிரி இல்ல பிள்ளைகள். ஓகே, ஃப்ரெண்ட்லியா, எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருப்போம். எங்க டிப்ளமா செய்யற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க எப்படி எங்க செஷன்ஸ் போகுதுன்னு சொல்லி. ஸோ கைஸ், நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்ல சுவாரஸ்யமா செஷன் இருக்கும். அதே போல பக்காவா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணி சொல்லி தருவோம். ரைட், அடுத்தது வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் அசஸ்மெண்ட் ஓரியன்ட். இதுல வந்து பார்க்க போறது கடைசியா நீங்க எக்ஸாம் நடக்காது, ஃபைனல் தீசிஸ் ஒன்று சப்மிட் பண்ணணும். ரைட்டா, ஹையர் டிப்ளமாவே பிள்ளைகள் அப்ப தீசிஸ் ஒன்று நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அப்படி விட்டுற மாட்டோம் உங்களே அவுத்து விட்டு. ரைட்,
எப்படி எப்படி அசஸ்மெண்ட் செய்யணும், அசஸ்மெண்ட் பிரசன்டேஷன் எப்படி செய்யணும்னு சொல்லி தருவோம். அதே போல ஃபைனல் தீசிஸ் நீங்க எப்படி சப்மிட் பண்ணணும், அதை எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு சூப்பர்வைசர் போட்டு கம்ப்ளீட்லி ஒரு யூனிவர்சிட்டியில எப்படி நடக்குமோ அதே போல கம்ப்ளீட்டா உங்களை நாங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்களை ஒரு பெஸ்டான ஒரு highly educated personாக with the blessings of Almighty we are going to make everybody. Okay, இறைவனுடைய உதவியோட உங்க எல்லாரையும் நாங்க மேக் பண்ண போறோம், ரைட்? ஸோ அடுத்ததை நாங்க பார்க்க போறது பிள்ளைகள் என்ன விஷயம்னு சொன்னா flexible and learning system. Flexible learning system, what do you mean by this? என்ன சார், எங்க வேண்டாம் எங்க இன்னும் படிக்கலாம், அவ்வளவுதான். இந்த செஷன் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நடக்க போறது உங்களுக்கு ஆன்லைன்ல. ஓகே, ஸோ அதுல வந்து நீங்க லைவ் செஷனுக்கு அட்டென்ட் பண்ணி படிக்கலாம். லேர்னிங் த்ரூ லைவ் செஷன்ஸ், யூ கேன் அட்டெண்ட் தி செஷன் ரைட் டிரெக்ட்லி த்ரூ ஜூம் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், செஷனுக்கு ஜாயின் பண்ணலாம். அல்லது சப்போஸ் ரைட் இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் இன் அட்டெண்டிங் தி செஷன் சம்டைம்ஸ் யூ கேன் வாட்ச் த ரெக்கார்டிங். நாங்க ரெக்கார்டிங்கும் அனுப்புவோம். அந்த செஷன் முடிஞ்சு அந்த நாள் அல்லது ஒரு 2-3 நாளைக்குள்ள மேக்சிமம் நாங்க அந்த செஷனுடைய ரெக்கார்டிங்கை அனுப்பிடுவோம். சம்டைம்ஸ் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வர்றது தானே, சடனா அவன் விழுந்துட்டான்னு சொல்லி ஓடுறது, சில சும்மாவும் நிப்பீங்க சம்டைம்ஸ், ரைட்? ஸோ அப்படி இல்லாம மேக்சிமம் எல்லாரும் செஷனுக்கு வரணும். சப்போஸ் ஒரு சில இதுகள் மிஸ் ஆகினா அவங்க ரெக்கார்டிங் பார்த்தும் நீங்க எங்க கிட்ட படிக்கலாம் தாராளமாக. நாங்க ரெக்கார்டிங் அனுப்புவோம், அதே போல மொடியூல்ஸ் அனுப்புவோம் உங்களுக்கு. நாங்க எங்களோட இது முடிகிறதோட அந்த மொடியூல் என்ன கைட் பண்ணமோ அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ யூ கேன் டேக் திஸ் ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அசைன்மெண்ட் செய்யும் பொழுதோ அதை செய்யும் பொழுதெல்லாம் ஒரு ரெஃபர் பண்றதுக்காக வேண்டி நீங்க அந்த மொடியூல்ஸை வச்சுக்கொள்ளலாம், ரைட்? அடுத்தது வந்து லேர்னிங் சிஸ்டத்துக்கு அப்புறம் முதல் பேச போறது முக்கியமான பாயிண்ட் சர்டிஃபிகேஷன் வேலிடிட்டி. ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிங்க் ஹியர். ஓகே, சர்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் அதான் அப்படி கடைசி முடிஞ்சதுக்கு போற சர்டிஃபிகேட் இல்லைண்டா இட்ஸ் வொர்த்லெஸ். ஓகே, தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட், எந்த யூஸுமே இல்லை இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் we have 2 certifications. என்கிட்ட 2 certificates இருக்கு. என்ன ஒன்று யூஜிசி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. ஓகே, யூஜிசியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழக சான்றிதழ் உங்களுக்கு நீங்க இன்னும் ஸ்ரீலங்கால இருக்க போறாங்களுக்கு நாங்க தருவோம். ஓகே, இதே நீங்க ஃபாரினுக்கு வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க, ரைட் சார், நான் ஃபாரின் போறேன், இல்லாட்டி ஃபாரினுக்கு எனக்கு தேவை எம்பசி அட்டஸ்டேஷன் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்டஸ்டேஷன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் ஒன்று தருவோம். விளங்கிச்சா? இது அல்லது இது. ஓகே, ரெண்டுல ஏதாவது உங்களுக்கு விரும்பினது நாங்க தருவோம். சரியா? ஓகே, ரைட். So this is the certification validity. Again, I'm telling you, this is highly valid, right? Okay, no problem, no doubt about it. யாரும் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. ஓகே, ஆனா முக்கியமான விஷயம் என்ன சார், கோர்ஸ் முடிஞ்ச அடுத்த நாளே சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்க கூடாது. Okay, you know that one because this is the certificate that is not coming from our side. இந்த சர்டிபிகேட்லாம் பிள்ளைகள் எங்கிட்ட இருந்து வரல, இது வந்து யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து அவார்டிங் பாடிஸ் இருக்கு, அதுல இருந்து வர சர்டிபிகேட். அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்க, டிகிரி ப்ரோக்ராம்கள் ஆஃபர் பண்ணி அது இதெல்லாம் சொல்லி நிறைய சர்டிபிகேட்ஸ் உண்டா பல்கா தான் அனுப்புவாங்க. இப்ப நம்ம நினைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் தானே, சாதாரணமா நம்ம ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில நாங்க டிகிரி முடிச்சாலே 1 இயர் ஆகுது எங்களுக்கு கன்வெகேஷன் வைக்கிறதுக்கு, இல்லையா? ஆமா, தட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி, ரைட்? ஸோ அந்த அடிப்படையில் பிள்ளைகள் இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் தானே, அப்போ அவங்க வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ற டைம் எப்படியும் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 monthsக்குள்ள உங்களோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். சம்டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம், நோ ப்ராப்ளம். பட் கட்டாயம் உங்களுக்கு கன்வெகேஷன் வச்சு சர்டிஃபிகேட் தரப்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, நோ ப்ராப்ளம், ரைட்? ஓகே, so this is all about certification. Now let's go to the main important part. So you are waiting for the answer for. நீங்க அதுக்கு தான் ஆன்சரை வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க. சார், கோர்ஸ் ஃபீ என்ன? ஓகே, எவ்வளவு சார் எடுக்க போறீங்க? ரைட். ஸோ முதலாவது நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ற விஷயம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, பல இடங்கள்ல இந்த ஹையர் டிப்ளமா நடக்குது, எல்லாமே 2.5 லட்சத்துக்கு மேல, 2.5 மினிமம் 2.5 அல்லது 2க்கு 2.25 மேலதான். ஓகே, நீ பெரிய பெரிய கேம்பஸஸ்ல பாருங்க 2.5 2.25 மேலதான், 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஹையர் டிப்ளமா இருக்கு, ரைட்? ஆனா எங்கட பேமெண்ட் கேட்டா சிரிப்பு வரும் உங்களுக்கு, ரைட்? நாங்க ஆஃபர் பண்றது பிள்ளைகள் எவ்வளவுன்னு சொன்னா டோட்டல் பேமெண்ட்டே உங்களுக்கு 1,89,000 டோட்டலா, ரைட்டா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இல்லாம, ஓகே ரைட்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நீங்க 5,000 ஆரம்பத்துல பே பண்ணணும். மந்த்லி 10,500 உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும்.
ரைட். நல்லா விளங்கிக்கோங்க பிள்ளைகள், இது வந்து டிப்ளோமா அல்ல, அட்வான்ஸ் டிப்ளோமா இல்லை, இது ஹையர் டிப்ளோமா. 2.5 லட்சத்துக்கு மேல போற கோர்ஸ் யோசிச்சு பாருங்க. 1.89 கிட்டத்தட்ட ஒரு 60,000 கிட்ட உங்களுக்கு ஃபுல்லாவே இல்ல. ரைட்டா? இது சர்டிபிகேஷனுக்கு வேறையா பேமெண்ட் இல்ல. ஸோ ஃபார் த கோர்ஸ் அண்ட் த சர்டிபிகேஷன், கோர்ஸுக்கும் சர்டிபிகேட்டுக்கும் சேர்த்து இதான் பேமெண்ட். ஓகே, ஹையர் டிப்ளோமா. அடுத்தது இது வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆஃபர். மந்த்லி நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த ஆஃபர் நாங்க தாரோம். ரைட்டா? அதே சந்தர்ப்பத்துல சார் நாங்க ஒரேடியா பேமெண்ட் பண்ணா என்ன, ரைட், அப்படியும் நாங்க ஆஃபர் வச்சிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்குள்ள பேமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ், ஓகே, 3 மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்குள்ள நீங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் பண்றதாக இருந்தா ஜஸ்ட் 1,65,000 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25,000 கிட்ட குறையுது. கிட்டத்தட்ட 25,000 உங்களுக்கு இல்லாம போகுது. ரைட்டா? அப்ப நீங்க 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 5,000, அதே போல ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கும் நீங்க 55,000 படி பேமெண்ட் பண்ணினா உங்களுக்கு 25,000 உங்களுக்கு ஆஃபர் ஆகும். அது வந்து டிஸ்கவுண்ட் படி இல்லாம போகும். திஸ் இஸ் த பேமெண்ட் பிளான். ஓகே, பட் guys remember one thing. ஓகே, ஆனா அந்த டிப்ளமா படிச்ச பிள்ளைகள் இருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும் பேமெண்ட்னு சொன்னா சண்டை பிடிச்சி அடிச்செல்லாம் இல்ல பிள்ளைகள். இப்ப ஒரு மந்த்ல கஷ்டமா இருக்கு சார், இந்த மந்த் கொஞ்சம் எனக்கு இயலாம இருக்கு, நான் அடுத்த மந்த் கொஞ்சம் சேர்த்து பண்ணுவேன், நோ ப்ராப்ளம், we are flexible, we are okay. நாங்க பிளெக்சிபிள் அந்த ஆப்ஷன் தான் தருவோம் பிள்ளை. உங்களுக்கு அடுத்த மந்த் ஏழும்னா ரைட், அடுத்த மந்த் சேர்த்து கட்டுங்க. ஆனா 2 மந்த்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, எந்த ரிப்ளையும் இல்ல, 2 தடவை நாங்க ரிமைண்டர் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு வந்து பர்சனலா கால் பண்ணி நாங்க பேசுவோம், அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொன்னா உங்களை நாங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுவோம். ரைட்? ஸோ அந்த அடிப்படையில பிள்ளைகள். ஆனா பட் மேக்சிமம் நாங்க பிளெக்சிபிளா உங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சார் இந்த மந்த் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் வார மந்த் பேமெண்ட் பண்ண, நோ ப்ராப்ளம், நோ வரிஸ், தாராளமா நீங்க அடுத்த மாசம் சேர்த்து பண்ணலாம். ஓகே, எதுவுமே பண்ணல, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைண்டா தான் பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுவோம். அப்பவும் நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னா வேற வழியில தானே உங்களை ரிமூவ் தான் பண்ணணும். ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேமெண்ட் பத்தி இதான் பிள்ளைகள். அடுத்த முக்கியமான விஷயம் என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே சார், எல்லாருமே ஜாயின் பண்ணலாமா சார்? 10ஆம் ஆண்டு பிள்ளையும் ஜாயின் பண்ணலாமா? 5ஆம் ஆண்டு பிள்ளையும் ஜாயின் பண்ணலாமாண்டா இல்ல. ரைட்? நீங்க ஏஎல்ல வந்து ஏஎல் எக்ஸாம்ல 3 பாஸ் இருக்கணும் உங்களுக்கு. ரைட்? நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படி நான் பேசுறத. ஏஎல்ல வந்து 3 சப்ஜெக்ட்ஸ்ல 3 பாஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஓஎல் நீங்க பினிஷ் பண்ணி ஒரு 6 மந்த் டிப்ளமா ஒன்று செஞ்சிருந்தா ஓகே. ஏதோ ஒரு டிப்ளமா இன் இங்கிலீஷோ இல்லாட்டி ஐடியோ இல்லாட்டி சைக்காலஜியோ ஏதோ ஹெச்ஆர்எம்ஓ ஏதோ ஒரு டிப்ளமா நீங்க வந்து 6 மந்த்ல செஞ்சிருந்தா, அல்லது பிள்ளைகள் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஏஎல்ல 2 சப்ஜெக்ட்ஸ் பாஸ் ஆயிருக்கீங்க, அல்லது ஒரு சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகிருக்கீங்க, மற்ற 2ம் ஃபெயில்னு வைங்க. அப்பவும் நீங்க என்ன செய்யலாம், இன்னொரு டிப்ளோமாவை செஞ்சுட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல டிப்ளோமா ஒன்று செஞ்சு 6 மந்த்ஸ் டிப்ளோமா செய்யணும் பிள்ளைகள். ஷார்ட் டேர்ம் 2 மந்த்ஸ் டிப்ளோமா, 1 மந்த் டிப்ளோமா எல்லாம் இல்ல. ஓகே, ப்ரொஃபஷனல் டிப்ளோமா ஒன்று 6 மந்த்ல நீங்க செஞ்சிருந்தா நீங்க என்டர் ஆகலாம் கோர்ஸுக்குள்ள ஹை டிப்ளோமாக்கு. எகெயின் சொல்றேன், என்ன உங்களுக்கு ஒன்று ஏஎல்ல 3 பாசஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஓஎல் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் டிப்ளோமா ஒன்று நீங்க பினிஷ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைண்டா ஏஎல்ல வந்து நீங்க 2 சப்ஜெக்ட்ஸோ அல்லது 1 சப்ஜெக்டோ பாஸ் இருந்து என்ன செய்யணும், ஒரு டிப்ளோமா ஒன்று 6 மந்த்ஸ் டிப்ளோமா ஒன்று செஞ்சிருக்கணும் ஏதோ சப்ஜெக்ட்ல, எனி சப்ஜெக்ட், நோ ப்ராப்ளம். ரைட்? ஸோ this is the entry requirement. Okay, now let's talk about what we are going to offer you at the end of our course. Right? கோர்ஸ் முடிகிறதோட நாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகே, முக்கியமான விஷயம் இல்ல, என்ன சார் தருவீங்க, ஒன்றும் தர மாட்டீங்களா? ரைட்? ஸோ உங்களுக்கு கிராஜுவேஷன் செரிமனி நடக்கும். ரைட்? கட்டாயம் உங்களுக்கு கிராஜுவேஷன் நடந்தே ஆகும். இல்ல அதுல வந்து சில பிள்ளைகள் வந்து விருப்பம் வந்து படல, வர கிடைக்காது, ஃபாரின்ல இருக்கிறேன் சார், நான் அப்ராட்ல இருக்கிறேன்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு நாங்க சர்டிபிகேட்டை என்ன செய்வோம்னா வீட்டுக்கு அனுப்பி போஸ்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா கட்டாயம் மத்தாக்கள் எல்லாம் வந்து அதுல கலந்து கொண்டு சிறப்பிக்கிறது ரொம்ப சிறந்தது. இல்ல கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொன்ன, உதாரணமா ஃபேமிலி சிச்சுவேஷன் ஓர் யூ மை பி சிக் ஓ சம்திங், ரைட், கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் போஸ்ட் பண்ணுவோம். அதே சந்தர்ப்பத்தில் சர்டிபிகேட் அண்ட் அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட். ஓகே, சர்டிபிகேட்டும் அகடமிக் டிரான்ஸ்கிரிப்டும் நாங்க தருவோம். ரைட்டா? அதே சந்தர்ப்பத்தில் ஆன்லைன் வெரிஃபிகேஷன், நீங்க எங்கட ஈஷிப்ட் கேம்பஸ் வெப்சைட்ல வந்து நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட என்ஐசி நம்பரை டைப் பண்ணி எடுத்தா
இங்கதான் இந்த ஹை டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணி பார்த்து கொள்ளையிலும். ரைட்டா? நான் உங்களுக்கு என்னோட வெப்சைட்டை காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட். அடுத்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் லெட்டர் முடிகிறதோட நீங்க இங்க கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஹை டிப்ளமா முடிச்சிருக்கீங்க சொல்லி இங்கிலீஷ்ல முடிச்சிருக்கீங்க, நாங்கள் ஒஃபீஷியலா உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று தருவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் our high diploma in English course. Okay, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள்கிட்ட டிப்ளமா இன் இங்கிலீஷ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு இணங்க நாங்கள் we are going to start this program. So with some excitement, okay, so it's going to be a good opportunity for a lot of students out there. உங்களுக்கு வெளியே இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதும். நீங்க எங்கேயும் விலை விசாரிக்கலாம் பிள்ளைகள். No problem, there's nothing. You can go to any other institutions out there. You can talk about the payment. You can talk about the lecturers. Okay, you can talk about the campus completely. நீங்க அதை பத்தி பேசுங்க. No problem. You can inquire them about this course payment. Payment பத்தி நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம் தாராளமா. எல்லாமே கிட்டத்தட்ட சாதம் 2க்கு மேலதான். 180 190க்குள்ளே எல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு கோர்ஸ் பேமெண்ட் ஹை டிப்ளமா கிடைக்கிறது ரொம்பவே சீப். இல்லைன்னா நீங்க கவர்மெண்ட்ல செய்யணும். ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். பட் நீங்க செலக்ட் ஆகிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி நேரத்தோட வேற கோர்ஸுக்கு. எனக்கு இதான ஆசை, எனக்கு இங்கிலீஷ்ல தானே ஆசை, எனக்கு கிடைச்சது இந்த ஒரு கோர்ஸை கிடைச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வெக்ஸ் ஆகுவீங்க. எனக்கு அந்த ஆசை நிறைவேற்றி கொள்ளலாம் பேசுதேன்னு சொல்லி யூ மைட் பி ஹேவிங் சம் ட்ரபிள்ஸ். ஓகே, some pain inside. உங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கும், மன உளைச்சல்கள். அதுக்காகத்தான் பிள்ளைகள் பெஸ்டான டீச்சிங் பிளாட்ஃபார்மோட பெஸ்டான லெக்சரர்ஸை கொண்டு நாங்கள் உங்களுக்கு இந்த ஹை டிப்ளமா கோர்ஸ் நாங்கள் செய்ய போறோம். So you are going to be the luckiest people, luckiest students ever. Okay, so now this is the right time to give you some, to give you a chance to ask us any questions if you have any, right? ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப அன்மியூட் பண்ணி இந்த கோர்ஸ் சம்பந்தமாக கேட்கலாம். ஓகே, எஸ், யூ கேன் அன்மியூட் யூர் மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் யூ கேன் ஆஸ்க் us any questions if you have any. Right, கேளுங்க பிள்ளைகள். This is the time for you. செக் பண்ணியும் கேட்கலாம் அல்லது அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம் தாராளமா. நோ ப்ராப்ளம். யா, எஸ் எவ்ரிபடி, எல்லாருக்குமே எல்லாம் கிளியர் ஆயிட்டு போல. எஸ், யாருக்காவது எதுவும் டவுட் இருக்குதா பிள்ளையா? பேசுங்க பாப்போம். பிகாஸ் எவ்வளவுதான் நீங்க வெளியால நீங்க விசாரிச்சு பாருங்க. தட்ஸ் வாட் வி ஓப்பன்லி சேலஞ்ச், ரைட்? நாங்க மோஸ்ட்லி நாங்க எப்பயும் எங்களோட ஷிஃப்டால நாங்க ஒரு கோர்ஸ் செய்வோமாக இருந்தால் மோஸ்ட்லி வி டூ மேக் சேலஞ்சஸ். ஓகே, விரும்பின மாதிரி நீங்க எங்கேயும் விசாரிச்சு பாருங்க. ப்ரைஸாக இருக்கலாம், சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம், எஜுகேஷனல் குவாலிட்டியாக இருக்கலாம், லெக்சர் பண்ணலாக இருக்கலாம். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி சம்திங் யூனிக். Yes, sir. Exactly. Yes, guys. Everybody, come on, listen up to myself. That's we give you the proof. Okay, அதனாலதான் நாங்க ப்ரூஃபை தாருங்க பிள்ளைகளுக்கு. டிப்ளமா இன் இங்கிலீஷ் நாங்க கால் பண்ணும்போது அவங்களுக்கு நாங்க ப்ரூஃப் காட்டுறோம். ரைட், எங்கட டீச்சிங் மெத்தட பாருங்க. eShift கேம்பஸ்ல வெப்சைட்லயும் சரி, எங்கட யூடியூப் சேனல்லையும் சரி போய் பாருங்க. எங்கட பிள்ளைகளோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. So you can understand how amazingly we train everybody to become so much skillful at speaking English, right? இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா மாத்திரம், ரொம்ப என்டர்டெய்னிங்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் இருக்கும் பிள்ளைகள். ஓகே, ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. தாராளமா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, எஸ். வேற யாரும் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பிள்ளைகள். எஸ், யாராவது டவுட்ஸ் இருக்கு? ஷானாஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மந்த்லி பேமெண்ட் பண்றேன்டா. மந்த்லி பேமெண்ட் மாதிரி உங்களுக்கு 10,500, 10,500 ரூபாய் நீங்க மந்த்லி பேமெண்ட் பண்ணா சரி. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 5,000 பண்ணணும். இது வந்து ஹை டிப்ளமான்றதுனால டிப்ளமா இன் இங்கிலீஷுக்கு நாங்க 3,000 தான் எடுக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இது ஹை டிப்ளமாவே பிள்ளைய, அதனால 5,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அடுத்து வந்து மந்த்லி 10,500 ரூபாய் நீங்க கட்டணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் இருந்ததுண்டா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்து எங்களோட பேசுங்க. ஓகே, we are open. ஓகே, நாங்களும் கஷ்டப்பட்டு வந்தாக்கள் தான் பிள்ளைகள். தாராளமா நீங்க கூட பேசுங்க. சார், எனக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, நான் அடுத்த மாசம் பண்ணவா? அப்படி இல்லாட்டி சார் இந்த மாசம் நான் இவ்வளவு பண்ணிட்டு அடுத்த மாசம் சேர்த்து பண்ணவா? இல்லாட்டி இவ்வளவு பண்ணிட்டு கடைசி டைம்ல நான் எல்லாம் சேர்த்து மொத்தமா பண்ணவா? நோ ப்ராப்ளம். யூ கேன் டாக் டு அஸ் ரிகார்டிங் யுவர் இஷ்யூ அண்ட் யூ கேன் கெட் இட் கிளியர்ட். ஓகே, நீங்களோட பேசிட்டு கட்டாயம் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. யா, எஸ். அதே போல பிள்ளைகள் உங்களுக்கு நாங்கள் லாஸ்ட்ல தீசிஸ் ஒன்று வச்சுக்கிறோம். தீசிஸ் சப்மிஷன் சொல்லி ரிசர்ச் ஒன்று செய்யணும்.
ஆனால் உங்களோட யாராக இருந்தாலும் ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ஃபீல்டில் போகல நீங்கள் எதுவும் ரிசர்ச் செஞ்சுக்கிறீங்களா, உங்களுக்கு எதுவும் ரிசர்ச் நாலேஜ் இருக்குதா, எதுவும் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குதான்னு பார்ப்பான். அதுக்கெல்லாம் இன்டர்வியூவில் ஒவ்வொரு ரிசர்ச் பேப்பருக்கும் 3 மார்க்ஸ் தருவாங்க. சரியா பிள்ளை? அப்போ அதுக்கான ஒரு ட்ரைனிங் பெஸ்ட் அப்ரோச் தான் தரப்போகிறோம். ஏன்னா அதுக்காக நாங்கள் சில லெக்சர்ஸ் ஹையர் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா பிள்ளையா? அதிலேயே ஸ்பெஷல் முடிச்சாக்கள் ப்ரொஃபஸர்ஸ். சரியா பிள்ளையா? ஸோ அப்படி உங்களை ட்ரெயின் பண்ணி வார பிள்ளைகள் அவுட்புட் எப்படி இருக்கணும்னா ஷிஃப்ட் அவுட்புட் மற்ற கேம்பஸோட அவுட்புட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். எப்பயும் அது நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் அசிம் சார் சொன்ன மாதிரி டிப்ளமோ நீங்கள் பாருங்க பார்ப்போம். ஒரு எங்களோட பிள்ளைகள் அவுட்புட் ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும். ஸ்போக்கனை பாருங்க, கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். வெள்ளக்காரன் பேசுகிற மாதிரியே பேசிக்கி பாடல, சார் பேசுகிற மாதிரி சிம்பிளாக பேசிப்போம். பிள்ளைகள் என்னச்சுன்னா அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிள்ளைகள ரெக்கார்டிங்கையும் கேட்டு நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அப்படி ட்ரெயின் பண்ணோம். அதே போல தான் இது எங்களோட ஒரு பெரிய ஹோப். சரியா பிள்ளையா? ஸோ வி ஆர் கோயிங் டு டூ தட். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அவுட்புட்டை கொண்டு வர போகிறோம். ஸோ திங்க் அபவுட் இட், ரைட்? ஸோ யூ ஆர் கோயிங் டு பி த லக்கியஸ்ட் ஒன். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ரைட்? ஏதும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ. பிள்ளைகள் வீக்லி எத்தனை கிளாஸஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. வீக்லி வந்து நான் உங்களுக்கு 7 நாளும் போட்டா நீங்க வரவே மாட்டீங்க, கடைசி வரையும் வர மாட்டீங்க 7 நாளுமே, ரைட்? எக்ஸாக்ட்லி. ஸோ வீக்லி பிள்ளைகள் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக எல்லாருக்கும் கன்வீனியன்டா இருக்கிறதுக்காக 2 கிளாஸஸ் தான் பிள்ளை. இந்த ஸ்டாண்டர்டும் அதான், யூகே ஸ்டாண்டர்ட் படி உங்களுக்கு வீக்லி 2 கிளாஸஸ் தான். ஏன்னு சொன்னா 4-5 கிளாஸ் வச்சு எப்படியும் வர மாட்டீங்க, ரைட்? ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கிளாஸ். ஓகே. அடுத்து இன்னொரு ஆள் கேட்டிருக்கீங்க ஏஜ் லிமிட் இருக்காங்க. ஏஜ் லிமிட்னா மாதிரி ஓஎல் முடிச்சு அங்கால எந்த ஏஜா இருந்தாலும் நீங்க பரவாயில்ல. ஓஎல் முடிச்சு ஒரு 6 மந்த் டிப்ளமா ஒன்று செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா அங்கால நீங்க என்ன ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, 40 இருந்தாலும் சரி 60 வயசா இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகே. அண்ட் ரைட் வெயிட், அடுத்து வந்து முக்கியமான விஷயம் பிள்ளைகள், you are going to have your convocation at BMICH. Inshallah, by the blessings of Almighty, you're going to have it at BMICH in a grand way. Okay, ரொம்ப கிராண்டா நடக்கும். உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸுக்கு முன்னால ரொம்பவே சந்தோஷப்பட்டு உங்களையும் ஒரு என்ன சொல்றேன், பெருமிதப்படுத்தி உங்களோட பேரண்ட்ஸுக்கு முன்னால சந்தோஷப்படுத்தி நீங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாம சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல பிள்ளைகள். விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னுக்கு நல்லா ட்ரெயின் ஆக்கப்பட்டுருவீங்க. எங்க லெக்சரர்ஸ் மாறல. இப்ப ஹக்மல் சார் வந்து யூனிவர்சிட்டியில தற்சமயம் லெக்சர் பண்ணி கொண்டிருக்கிறார், ரைட்டா? சவுத் ஈஸ்டர்ன்ல. ஸோ அவருக்கு வந்து இந்த தீசிஸ் ரிசர்ச் விஷயங்கள் என்ன மாதிரி கொண்டு போகணும், எப்படி முக்கியத்துவம், அது என்ன நிறைய இன்டர்வியூ சார் நடத்திருக்காரு, விளங்குதா? ஹக்மல் சார் வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ நடத்திருக்காரு ஒபிஷியலா, ரைட்? ஸோ அதனால பிள்ளைகள் அவருக்கு தெரியும் எப்படி முக்கியமான கொஸ்டின்ஸ் வரும், ரிசர்ச் எப்படி காட்டணும், என்ன மாதிரின்னு சொல்லி எல்லா விஷயமும் உங்களுக்கு நாங்க கண்டிப்பா கொண்டு போவோம், ரைட்? சார் ஒரு வீட்ல 2 பேர் செய்யறா ஃபீஸ் என்னெல்லாம் மேனேஜ் செய்யலுமா? டெஃபினெட்லி நோ ப்ராப்ளம். நீங்க ஒரு வீட்ல 2 பேர் செய்யறா கண்டிப்பா நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தந்தே ஆகும், பெஸ்டா, நோ ப்ராப்ளம். நீங்க ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. பேமெண்ட்டை விட கிட்டத்தட்ட நிறைய விதம் உங்களுக்கு. அஜீம் சார், நான் பிள்ளைகள்ட்ட நான் மெயினா செல்ல விரும்புறேன்டா, பேமெண்ட்டை பத்தி இப்ப யோசிக்க வரேன். பேமெண்ட் இருக்கு தானே பிள்ளையா? இப்ப நாங்க சொல்றதான் பேமெண்ட். இந்த நாங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஆனா பேமெண்ட்ல நீங்க ஃபிளெக்சிபிளாக நாங்கள் உங்களுக்கு எவ்வளவுக்கு செய்யலும் அவ்வளவுக்கு இறங்கி செய்வோம். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவை. இப்போ 2 பேர் சொன்னா நீங்க பயப்படவே வேணாம். உங்களுக்கு அதுக்கேற்ற டிஸ்கவுண்டோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்வோம். ஏன் நாங்க இப்ப உண்மையா பிள்ளையா 2 லட்சம் எடுக்கலாம். உண்மையாக நாங்கள் மட்டமா 2 லட்சம் ஏன் 189 வச்சுக்கிறோம். எவ்வளவு குறைக்கலுமோ அவ்வளவு குறைச்சிட்டோம். இனி குறைச்சா நாங்க நட்டத்துல சேலரி கொடுக்கல, அவ்வளவுதான். அதான் பிரச்சனை. எங்களுக்கு இல்லை, நாங்க ஏதோ எங்கேயா போய் குறைக்க எடுத்துருவோம். வார லெக்சர்ஸ் அப்படித்தானே பிள்ளைகள். இப்போ ஒரு உதாரணமா ஒரு யூனிவர்சிட்டியில படிப்பிக்கிற லெக்சர்ஸுக்கு ஒரு 1 hour வந்தா இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 5000 கொடுக்காம கிளாஸ் செய்யல, வரமாட்டாங்க. ஆனா ஏன் வர வைக்கணும்? பிகாஸ் த குவாலிட்டி ஷுட் பி தேர். உங்களுக்கு வார அந்த இன்புட் எப்படி இருக்கணும் சொன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கணும். உங்களுக்கு வார இன்புட் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, புதுசாக வாராக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஸோ அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி வரும். பிகாஸ் அப்படிதான் நாங்கள் பழகினோம் எங்களோட யூனிவர்சிட்டிஸில், அதைத்தான் உங்களுக்கு தர பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்கேயும் விசாரிக்கலாம், இதே மாதிரி ஒரு சீப் ரேட்ல கிடைக்காது பிள்ளைகள். முக்கியமான விஷயம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா
மற்ற இடங்கள் மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரு ஆளை போடுறல விளையாச்சா. இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஹை டிப்ளமால வந்து ஒரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு 4 சப்ஜெக்ட் கிட்ட வரும் ரைட்டா. எல்லா சப்ஜெக்டையும் ஒரு ஆள் செய்ய மாட்டாங்க, மாறி 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 மாறி. அப்பதான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்வாயன்மெண்ட் ஒன்று கிடைக்கும், கொஞ்சம் வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா. நாங்க ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் இருந்து டிப்ளோமாக்கே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். எஸ் ஒவ்வொரு டெஃபினெட்லி நாங்க டிப்ளோமாக்கே எங்கேயாவது எந்த இன்ஸ்டிடியூஷன்ல சரி வெளியில டிப்ளோமாக்கு 4 லெக்சரர்ஸ் மாதிரி படிப்பிக்கிறது பாத்திருக்கீங்களா? 4 ஒரே பேர் டைம்ல ஒரே டைம்ல 4 பேர் ஜாயின் பண்ணி 4 லெக்சரர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி ஒவ்வொரு பிள்ளையும் தனித்தனியா பேச வச்சு அவனை ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்லைன்ல அதுவும் பிசிக்கல்லையும் இல்ல, ஆன்லைன் செஷன்ஸ்லயும் எந்த ஒரு கிளாஸ்லயும் பிள்ளைகள் ஒரு லெக்சரர் தான் படிப்பிப்பாங்க. அதுவும் தியரி பாட்டை படிப்பிச்சு உருட்டிட்டு போயிடுவாங்க ரைட்டா. ஆனா எங்கடையில வந்து டிப்ளோமாக்கே நாங்க என்ன செய்யறோம்னா நல்லா பெர்ஃபார்ம் கொடுத்தவங்கள எத்தனை பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரூமாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு பிள்ளையும் தனிக்கரை நாங்க பேச வச்சு டிப்ளோமா உருவாக்கி கொண்டிருக்கோம், பிள்ளைகளை ஸ்பீக்கர்ஸாக மாத்திரம் ரைட். அதே மாதிரியும் ஹை டிப்ளோமா வந்து ஒவ்வொரு லெக்சர் வந்து ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நீங்க படிப்பீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி அமேசிங் ஃபார் யூ கைஸ். ஓகே, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கல ரைட். any other questions? வேற ஏதும்? யா, ஒர்க்கிங் பீப்புள் தாராளமாக ஜாயின் பண்ணலாமா? நோ வரிஸ், நாட் பிக் டீல். ஒர்க்கிங் பீப்புள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க சொன்ன மாதிரி ஃபிளெக்சிபிள் லேர்னிங், யூ கேன் ஜாயின் தி செஷன் ஆன்லைன். கட்டாயம் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அசீம் சார் இப்போ ஒர்க் பண்ற ஆட்களுக்கு இப்போ சம்டைம்ஸ் அசீம் சார் முந்தி சொன்ன மாதிரி ரெக்கார்டிங் செஷனுக்கு வரல, பட் வி ஹேவ் சென்ட் ரெக்கார்டிங்ஸ் வைங்க. ரெக்கார்டிங் சென்ட் பண்ணிட்டோம், நீங்க பாக்குறீங்க ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கிட்டு, ஆனா சார் கிட்ட கொஞ்சம் பேசி இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி நல்ல மட்டும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் வித் யூ. ஓகே, ஷிஃப்ட் சார்பாக நான் எப்பயும் எல்லா பாடத்துக்கும் ஒரு மெயினான ஒரு ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி நாங்கள் நிற்போம். எந்த பாடத்தில் உங்களுக்கு டவுட்டோ நீங்கள் பர்சனலாக மை நம்பர் வில் பி கிவன் டு யூ. நீங்கள் என்ன செய்யலாம், என்ன கண்டாக்ட் பண்ணலாம். சார் நான் இதில் ரெக்கார்டிங் லிசன் பண்ணினேன், எனக்கு வழங்கல உண்மையாக கொஞ்சம் இது என்ன கன்செப்டில் ஓடுதுன்னு சொல்ல இயலுமா? சிம்பிள். நான் உங்களுக்கு அதுக்குரிய சம்மரி நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ எந்த அளவு தூரம் எங்களால் இயலுமோ அந்த அளவு தூரம் உங்களுக்கு இன்புட்டை தாரத்தில் டைமே பார்க்க மாட்டேன். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஒர்க் பண்ணுறாங்களே எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக தருவோம் நான். ஓகே சார், அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்றேன்னு கேட்டிருக்கீங்க பிள்ளை. இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோடு நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்ம் நாங்க சென்ட் பண்ணுவோம். இந்த செஷன் முடிகிறதோடயே ரெஜிஸ்டர் பண்றதுக்காக எல்லாரும் முதல்ல பேமெண்ட் தான் பண்ண சொல்லுவாங்க, பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாங்க அப்படி இல்லை பிள்ளை, முதல்ல உங்களோட ஆசையை காட்டுறதுக்கு ஆர்வத்தை காட்டுறதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரைட். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களை எல்லாம் நாங்க குரூப் ஆக்கிடுவோம் இல்லைங்க. குரூப் ஆக்கினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மெல்ல மெல்லமா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை நீங்க பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது முடிய நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம், அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. ரைட், ஒரு 2 வீக்ஸுக்குள்ள உங்களுக்கு 2 வீக்ஸுக்கு அப்புறம் 2 வீக்ஸுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸாக்ட்லி வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் கோர்ஸ். அடுத்து வந்து இன்னொரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணு ரைட், லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தாங்க. நாங்கள் கோர்ஸ் செய்ய போகிறோம் மெச்சேன்னு சொல்லி விருப்பம் இருக்குமே பிள்ளையா, உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணது பிறகு உங்களை எல்லாரும் நாங்கள் என்ன செய்வோம், உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து வேறையாக நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் உங்களை எல்லாரும் குரூப் ஆக்குவோம். அதுக்கு பிறகு நாம பேசுவோம், நாம என்ன செய்வோம் சார், எப்படி படிக்கிறேன், என்னமா எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்லியா கொண்டு போறோம். தாராளம் நாங்க ஃப்ரெண்ட்லி. நீங்க யோசிக்கிற அளவுக்கு நாங்க வயசு போன ஆட்கள் 40-50 வயசு கிழவங்கள் இல்ல பிள்ளைகள், யங். ஓகே, so we are anytime open to talk to you guys regarding the course, regarding your problems, no worries. Okay, அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க, யூனிவர்சிட்டி கிடைச்சிருந்தாலும் பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம் மாடி விளங்குதா. யூனிவர்சிட்டி கிடைச்சு நீங்க வேற கோர்ஸ் படிச்சு கொண்டிருக்கீங்கன்னு வைங்க, சைக்காலஜியோ இல்லாட்டி ஹெச்ஆர்எம்மோ இல்லாட்டி என்னமோ ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா தாராளமாக இங்கிலீஷ்ல ஒரு பேஷன், ஒரு ஆசை, இங்கிலீஷ் ஒரு ஹை டிப்ளமா செய்யணும், சர்டிபிகேட் இந்த குவாலிஃபிகேஷனை கூட்டி கொள்ளணும் ரைட். அடுத்த ஒரு யூனிவர்சிட்டி ஒரு இன்டர்வியூக்கு போகக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷனை பார்த்து அவன் ஆடி போகணும் அப்படின்னு இருக்கிற சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் இங்கிலீஷ்ல பிள்ளைகள் தாராளமா எந்த சர்டிபிகேட் இல்லாட்டியும் இங்கிலீஷ்ல ஒரு ஹை டிப்ளமாவோ இல்லாட்டி எதுவும் இருந்தா பிள்ளைகள் ஒரு மாஸ், உண்மைக்குமே சார் சொல்ற ஒரு மாசம் உங்களுக்கு இல்ல ஹை டிப்ளமா இங்கிலீஷ் இருக்கு ரைட், அதுக்கு என்ன ஒரு ஒரு வேர்த் இருக்கு அதுல ரைட். அடுத்து வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க ரைட், எப்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் கேட்டிருக்கீங்க. ஓகே, ஒரு 4-5 பேர் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் கேட்டிருக்கீங்க. உங்களோட ஆசை விளங்குது பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் மேக்ஸிமம் 2 வீக்ஸ், பிகாஸ்
நாங்களும் சில ப்ரோசஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ 2 வீக்ஸால ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் உங்களை குரூப் ஆக்கிட்டு உங்களுக்கு தமிழ் அதுக்கு மீடியம் ஆட்கள் ஜாயின் பண்ணலாம். நாங்க என்ன சிங்களத்திலேயே பிள்ளைகள் பேசி கொண்டிருக்கோம். நாங்க தமிழ் தான். ஓகே, நோ ப்ராப்ளம். no தமிழ்லயும் issues. இங்கிலீஷ்லயும் மிக்ஸ் ஆகி போகும் பிள்ளைகள். கம்ப்ளீட்லி தமிழ்ல போனா உண்மைக்கும் தமிழ் கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? கம்ப்ளீட்லி தமிழ்ல போகாது. அதே போல ஃபுல்லாவும் இங்கிலீஷ்லயும் போகாது. உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மேனேஜ் பண்ணி போகும். இங்கிலீஷ்ல போகும் பொழுது அதை தமிழ்லயும் சொல்லி கொண்டுதான் போவோம். ஓகே, அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. அதுல டவுட் இருந்தா சரி எனக்கு விளங்கலன்னா நாங்க தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்க போகுது, நோ ப்ராப்ளம். ஓகே, சோ நத்திங் டு At பி the worried same time, Azim sir, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்னதால நீங்க ஃபர்ஸ்ட் செமிலேயே பிள்ளையார் பேசி உங்களுக்கு பேசுறது, லிசன் பண்றது, வழங்குற அந்த திறமை எல்லாம் வந்துடும். ஸோ எவ்ரி திங் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ டோன்ட் வரி, அதெல்லாம் சிம்பிளா வந்துடும். அதுக்குரிய டெக்னிக் தான் வச்சிருக்கேன். டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி வெரி ஈஸி. யா. Any other questions? எங்களோட வெப்சைட்டை கொஞ்சம் உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் சார். கொஞ்சம் just give me a minute. யா கைண்ட்லி டூ தட். Yeah. பிள்ளைகள் நீங்க வந்து இதுல போயிட்டு இருந்தா பாருங்க. ரைட், இந்த இருக்கு, குரோம் இருக்கு. ரைட், இதுல வந்து ஈஷிஃப்ட் கேம்பஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னு இருந்தா பாருங்க. எங்களோட ஈஷிஃப்ட் கேம்பஸ் வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஷோ ஆகும். ரைட், இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட வெப்சைட் உங்களுக்கு இட் வில் பாப் அப். ரைட், ஓகே. இதுல பாருங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு பேனல் இருக்கு, ஆப்ஷன் உண்டு. இதை கிளிக் பண்ணி நீங்க இந்த என்ஐசி நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் அடிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களோட என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாராளமா ஷோ ஆகும். ரைட்டா, பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்வோம் சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு ஈஷிஃப்ட் ஐடி ஒன்று தருவோமா? இல்ல சார், ஈஷிஃப்ட் ஐடி வந்து கொஞ்சம் யோசிப்பேன். போன பேட்ச் டிப்ளமா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஈஷிஃப்ட் ஐடி கொஞ்சம் இஷ்யூ ஆனது. நான் ஒரு ஆள்கிட்ட பேசின டைம் அவர் கொஞ்சம் சில முரண்பாடுகள் வந்து இதாகினது. அதனால உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிள்ளைகள் டெஃபினெட்லி நாங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நாங்க தருவோம். டெஃபினெட் அதுல எந்த சந்தேகம். ஒபிஷியலா லெட்டர்ஹெட் மூலமாக எங்களோட கேம்பஸ் சீல் வச்சு நாங்கள் ஒபிஷியலா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவோம். ஐடி கார்டு வந்து நாங்க ப்ராசஸ் பண்ணி இன்னொரு எங்களோட மார்க்கெட்டிங் டிசைனர் வந்து பிள்ளைகள் நாங்க வச்சிருக்கோம். ரைட், அந்த டிசைனரோட போன தடவை ஒரு சின்ன கன்ஃபிளிக்ட் வந்து ஒரு பிரச்சனை ஆகினதுனால அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். மற்றதெல்லாம் ஐடி வந்து கட்டாயம் டெஃபினெட்லி ஒரு டிஸ்கஷனுக்கு போறோம் நாங்க பார்த்து ஐடி தருவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கம்ப்ளீட்லி அதான் முக்கியம் பிள்ளை. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் தேவை, அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரைட், ஓகே. இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் எங்களோட அடுத்தடுத்த விஷயங்கள். இதெல்லாம் நீங்க ஃபீட்பேக்குகள் நீங்க செக் பண்ணி பாருங்க, யூடியூப்லயும் செக் பண்ணி பாருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, வேற ஏதும் क्वेश्चंस இருக்குதா பிள்ளையா? கொஞ்சம் நீங்க யாரோ டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க சார். ரைட், இங்கிலீஷ்ல பேசிக் சீக்கிரவங்களுக்கு ஓகே தான். யா டெஃபினெட்லிமா. முக்கியமான விஷயம் பிள்ளைகள் சொல்ல இருக்க என்னன்னா, அறவே இங்கிலீஷ் தெரியாது எனக்கு அப்படின்றாக்கள் அதுல ஜாயின் பண்ணாம இருக்கிறது நல்லா. அப்புறம் நீங்க கஷ்டப்படுவீங்க. அறவே தெரியான்னு இருந்தா பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன சொன்னா பிள்ளை இது வந்து டிப்ளமா கோர்ஸ் இல்லையேமா, எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. டிப்ளமா இல்ல நம்ம நடத்த போறது. இப்ப டிப்ளமால தான் நாங்க பேசிக்ல இருந்தவங்களுக்கு சொல்லி தந்து ஓரளவுக்கு பேச வச்சு ஒரு மாதிரி எடுப்பாங்க. இது வந்து ஹையர் டிப்ளமா. இதுல வந்து நாங்க என்ன செய்ய மாட்டோம், அந்த பேசிக்கா ஸ்போக்கனையோ இல்லாட்டி இந்த என்ன சொல்றேன் ஏபிசிடி பழக்கிற இல்லாட்டி டென்சஸ் படிக்கிற அதெல்லாம் இந்த ஹையர் டிப்ளமா கோர்ஸுக்குள்ள வராது பிள்ளைகள். ரைட்டா, சோ அதனால ஓரளவு நீங்க தெரியும், ஓரளவு என்னால இயலும், எனக்கு ஓரளவு ஸ்கில் இருக்கு, நார்மலா எனக்கு வாசிக்க தெரியும், ஓரளவு இங்கிலீஷ் விளங்கும் எனக்கு அப்படின்றாங்க, தாராளமா ஜாயின் பண்ணுங்க. எஸ், யூ ஆர் ஓபன். யா, யூர் ஓகே. வேற கொஸ்டின்ஸ்மா இருந்தா பேசுங்க. யா, அன்மியூட் பண்ணுங்க பிள்ளைகள். அன்மியூட் ஆப்ஷன் தந்திருக்கம் தானே, தாராளம் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ரைட், you have to interact with us, okay, with yeah, no hesitation. தயக்கம் இல்லாம. Yeah, Akil, what's happening? Do you have any doubts or do you have any questions? Akil just called me yesterday and talked to me some important things. So I forgot to tell you, sir, and I will just call you later, okay? Okay sir, Akil மூலி கால் பண்ணி ஒரு விஷயம் பேசினாரு போறோம். ரைட், நான் பேசுறேன் உங்களோட. We'll discuss. பிள்ளைகள் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா பிள்ளைகள்? இது சம்பந்தமா இங்கிலீஷ் கோர்ஸ் ஹையர் டிப்ளமா சம்பந்தமாக கேள்வியில் இருந்தா வெக்கப்படாதீங்க. இல்ல ஸ்போக்கன் அவ்வளவு பெருசா தேவையில்லை. நார்மலா அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தா, ஜஸ்ட் இங்கிலீஷ் பேசுறது ஓரளவு எனக்கு விளங்குது சார் அப்படின்னு இருந்தா தாராளமா நீங்க செய்யலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஹை லெவல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும்னா புரியும் பிள்ளை. நீங்க டிப்ளமா செய்யற, ஹை டிப்ளமா செய்யற, எனக்கு தான் நல்லா இங்கிலீஷ் தெரியுமே, தெரிஞ்ச அப்புறம் ஹை டிப்ளமா செய்யற. ஓகே,
ரைட். அந்த அளவுக்கு எல்லாம் தேவையில்லை பிள்ளைகள். உங்களை நாங்க ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, அகாடமிக் ஃபீல்ட்லையும் சரி, ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்லையும் சரி, உங்களை பெஸ்டான ஒரு ஒரு சிட்டிசனாக, பெஸ்டான ஒரு பர்சனாக நாங்க மாத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகே, யா. வேற கேள்விகள் இருக்கா பிள்ளைகள்? கோர்ஸ் சம்பந்தமாக, கோர்ஸ் ஃபீஸ் சம்பந்தமாக? அந்த வீட்ல 2 பேர் ஜாயின் பண்ணினா டிஸ்கவுண்ட் இருக்கான்ற புள்ள வந்து எங்களோட கொஞ்சம் பேசுங்கல்ல. இந்த நம்பர் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணதா இருக்கு. ஃபைனலி திஸ் இஸ் மை நம்பர். ஓகே, யூ கேன் டேக் அ லுக் அட் திஸ். நோட் பண்ணுங்க பிள்ளை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட நம்பர்கள். இது ஏண்ட நம்பர், இது ரெண்டும் ஏண்ட நம்பரை. ரொம்ப ஈஸியான நம்பர் தான், கஷ்டம் இல்லை பிள்ளைகள். அதுல இந்த மொபிட்டல் நம்பர் வந்து பிள்ளைகள், சாரி, இந்த மொபிட்டல் நம்பர்ல தான் வாட்ஸ்அப் இருக்கு. இந்த நோட் 7195959555. இதுல வாட்ஸ்அப்பும் இருக்கு, நார்மல் காலும் வேலை செய்யும், ப்ராப்ளம் இல்லை. இதுல கால் வேலை செய்யும். அக்மல் சார் நம்பர் நாங்க குரூப்ல நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணது, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்களே பிள்ளைகள், ஜாயின் பண்ணதுக்கு போறோம் நாங்க கட்டாயம் உங்களுக்கு நம்பர் தருவோம். After that you can provide Yeah, us info. yeah, No need of to course, provide yes. now, yeah. ஒரு ஆள் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்பர்ஸ் இருக்கு, நீங்க இந்த வீக்குள்ளுக்கு நீங்க என்ன செய்யலாம், எங்களோட ஓவர் ஃபோன் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, எனக்கு இப்படி ஒன்று இருக்கு, என்ன செய்யலாம், எனக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, நான் என்ன செய்யலாம், நான் இந்த முதலாவது பிள்ளைகள் முதலாவது நாங்க அனுப்புற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. முதல்ல உங்களோட ஆசை எங்களுக்கு இங்கிலீஷ்ல உள்ள ஆசையை நீங்க ஷோ பண்ணுங்க. ரைட், எனக்கு ஆசையா இருக்கு, சரி ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இன்ட்ரெஸ்டா படிக்கணும் போல விரும்புது மனசுன்னா தாராளமா firstly you have to fill out the form and send this, submit that, right? So that we can understand, we'll make everybody into another group. எல்லாரையும் நாங்க ஒஃபிஷியலா ஒரு குரூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 5000 நீங்க மெல்லமா டைம் இருக்கு தானே போட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, எஸ் எவ்ரிபடி. யா, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா பிள்ளைகள்? Any other questions? Unless we can wrap up, sir. Yeah. No? All right, everyone. So since you have no questions about the course, payment, and stuff like that, we can wrap up the session. Okay, so thank you so much for your patience, for attending today's session. And thanks once again, thanks a lot to everybody. Okay. And Yes. with that information, have a good night, everybody. Take care. Bye-bye. See you very, very soon. Bye-bye. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Azim sir, shall we wait or shall we? Yeah, so you got to be waiting for some time. Okay then. Others?